இயேசுவின் நடுமை சகோதர சகோதரிகளை இந்த 6வது அதிகாரமானது மொர்தெகாய் மன்னனால் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது மன்னன் தூக்கம் வராதனால அவருடைய கை ஏடுகளை அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மொர்தெகாய் செய்த அந்த நன்மைத்தனத்தை பார்க்கிறார். அவருடைய உயிரை காப்பாற்றிய அந்த நிகழ்வானது படிக்கப்படுகிறது. அப்போ அதற்கு நீங்கள் என்னத்து கைமாறு செய்தின்னு கேட்கிறான். நாங்கள் ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறாங்க காவலர்கள். அப்போது அங்கே ஆமான் இங்கு வந்து நிற்கிறான் வாயிலோரமாக. ஏன்னா மொர்தெகாய் கொள்வதற்கு தூக்கலிடுவதற்கு அனுமதி கேட்பதற்காக. அந்த தருணத்தில் ஆமானை கூப்பிட்டு எனக்கு என் உயிரை காப்பாற்றி உதவி செய்த அவருக்கு நான் என்ன மரியாதை செய்யலாம் என்று சொல்ல, இவர் அவருடைய பட்டாடை அவருடைய அரசருடைய உடை அணிந்து அவரை நல்ல ஒரு பெரிய ஒரு இதில் உட்கார வச்சு ஊர் ஃபுல்லாக இதோ இவர் அரசருக்குரிய மரியாதைக்குரியவர் என்பதையெல்லாம் தெரிவிக்கும் வண்ணம் அவரை பாராட்டணும் என்று சொல்ல ஆமானிடம் அது கொடுக்கப்படுகிறது. ஆமான் அதை செய்கிறான். ஆனால் மனம் வெறுந்து வெட்கப்பட்டு வெளியே போறான். யாரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினானோ அவனுக்கு எதிராக ஆமான் இழிவுபடுத்தப்பட்டதை கொண்டு போய் அவருடைய மனைவிடமும் நண்பர்களிடம் சொல்ல, அப்பதான் அந்த மனைவி நண்பர்கள் சொல்றாங்க, இனிமேல் அந்த யூதனுக்கு எதிராக நீ இழிவையே சந்திப்பாய், அவனை நீ என்ன செய்ய முடியும், வெற்றி கொள்ள முடியாது என்பதையும் உள்வாங்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அந்த வழக்கரமானது எவ்வாறு மொர்தெகாயை உயர்த்துகிறது என்பதை உள்வாங்கியவர்களாக என்ன ஒரு துன்பம் வந்தாலும் கடவுளை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நாமும் உயர்த்தப்படுவோம் என்ற எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். அன்றிரவு மன்னருக்கு தூக்கம் வரவில்லை. எனவே அவர் தம் ஆட்சியினுடைய குறிப்புகள் அடங்கிய ஏட்டை தம்மிடம் கொண்டு வந்து வாசிக்குமாறு பணித்தார். அரண்மனை வாயிற்காவலர்களான அலுவலர் பித்தானும் தெரேசும் மன்னர் அகஸ்தவேருவை கொல்ல வகை தேடிய அதை மொர்தெகாய் அறிவித்ததாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அச்சமய மன்னர் இதற்காக மொர்தெகாய்க்கு என்ன மரியாதையும் சிறப்பும் செய்யப்பட்டன என்று வினவ, மன்னருடைய பணியாளர் அவருக்கு யாதொன்றும் செய்யப்படவில்லை என்றனர். முற்றத்தில் இருப்பவர்கள் யார் என்று மன்னர் வினவினார். தன் நாட்டிய தூக்கு மரத்தின் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று மன்னரிடம் வேண்டுவதற்காக ஆமான் அச்சமயம் அரச மாளிகையினுடைய வெளிமுற்றத்தில் வந்து நின்றான். மன்னரனுடைய பணியாளர் மன்னரனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்றனர். உடனே மன்னர் அவனை உள்ளே வரச் சொன்னார். ஆமானிடம் மன்னர் தம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் வினவினார். என்னை விட வேறு எவருக்கு மன்னர் மரியாதை செய்ய விரும்புவார் என்று ஆமான் தான் உள்ளத்தில் நினைத்து கொண்டான். எனவே ஆமான் மன்னரை நோக்கி, மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் ஒருவருக்கென மன்னர் அணிகின்ற ஆடைகளும் அமர்கின்ற புரவியும் தலையில் சூடும் மகுடமும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த ஆடைகளும் புரவியும் அரசரின் தலைமை அதிகாரிகளுக்கு சிறந்த உயர்குடி மகன் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். மன்னர் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு அவர் அந்த ஆடைகளை அணிவித்து புரவியின் மீது அமர்த்தி அவரை நகர் வீதிகளில் வலம் வரச் செய்து இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என அவருக்கு மன்னனால் அறிவிக்க வேண்டும் என்று பதிலுரைத்தான். உடனே மன்னர் ஆமானை நோக்கி, ஆடைகளையும் புரவியையும் விரைவாய் கொண்டு வந்து நீர் கூறியவாறே அரசவையில் நிற்கும் அந்த யூதனாகிய மொர்தெகாய்க்கு செய்யும். நீர் கூறியவற்றில் எதையும் விட்டு விடாதீர் என்று கோரினார். அவ்வாறே ஆமான் ஆடைகளையும் புரவியையும் கொணர்ந்து மொர்தெகாய்க்கு அந்த ஆடைகளை உடுவித்து புரவியின் மீது அவரை அமர்த்தி நகர் வீதிகளில் வலம் வரச் செய்து இதுவே தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு அரச செய்யும் சிறப்பாகும் என்று அவருக்கு முன்பாக அறிவிக்கப்படுமாறு செய்தான். இதற்கு பின் மொர்தெகாய் அரச வாயிலுக்கு சென்றார். ஆமானோ புலம்பிக் கொண்டு தன் தலைக்கு முக்காடிட்டு தன் வீட்டிற்கு விரைந்தான். ஆமான் தன் மனைவி செரேசுன் நண்பர்கள் அனைவரிடமும் தனக்கு நேரிட்ட அனைத்தையும் கூறினான். உடனே அந்த ஆலோசகர்களும் அவன் மனைவி செரேசும் அவனை நோக்கி, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் வீழ்ச்சியுறத் தொடங்கிவிட்டீன். அவன் ஒரு யூதன் என்றால் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. அவனுக்கு முன்பாய் நீ முற்றிலும் வீழ்வது திண்ணம் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.